இப்போ சீஸ்ஃபயர் பண்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தாங்க. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ்ரேல் கண்டினியூஸா அந்த பாலஸ்தீனை தாக்குறேன், அதாவது ஹமாஸை தாக்குறேன்னு சொல்லி அப்பாவி பாலஸ்தீனியர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏறக்குறைய 37,000 பேர். அக்டோபர் 7 ஹமாஸ் தான் இதை ஆரம்பிச்சாங்க. அந்த ஹமாஸோடைய அட்டாக்கு அப்புறம் இஸ்ரேல் நிறைய தாக்குதல்கள் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 சீஸ்ஃபயர் ரெசல்யூஷனுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஜூன் 10 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த 15 மெம்பர்ஸ் இதை மூவ் பண்ணாங்க. யார் மூவ் பண்ணாங்கன்னா யூஎஸ் இதை மூவ் பண்றாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாதுங்க, பேச்சுரிமை கிடையாது. 10 பேர் அசம்பிள் ஆக கூடாதாங்க. ஆனா அவங்களுக்கு அதாவது பர்மிஷன் வாங்காம அசம்பிள் ஆனாலும் 10 ஆண்டு சிறை தண்டனை. கரெக்டா பாலஸ்தீன ஒரு நாடு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு உதவணும். இஸ்ரேலுக்கு ஒரு ரைட்டும் அந்த சைடு கொடுக்க கூடாது. இது ஒரு தனி நாடு, அது ஒரு தனி நாடு.